ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன குழம்பு பார்க்க போகிறேன்னா, முட்டை குழம்பு செய்யலாம். ஈஸியாக சூப்பர் டேஸ்டியாக செம்மையாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது 2 ஸ்பூன் ஆயில் போட்டு ஒரு 2 வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிறேன். பாருங்க, இது நல்லா வதங்கணும். இது நல்லா ஃப்ரை ஆகிறதுக்குள்ள நம்ம இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். பாருங்கள், இதில் தேவையான பொருட்கள் என்னென்னா, பூண்டு 1, இஞ்சி, கொஞ்சோண்டு வெங்காயம், கொத்தமல்லி. பாருங்களேன், வெயிலில் வச்சாவே இப்படி தான் வாடிடுது. கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் பட்டை பாருங்கள், பட்டை கொஞ்சமாக, ஒரு கிராம்பு, பட்டை கிராம்பு, இன்னொரு கிராம்பு கூட சேர்த்துக்கலாம். கிராம்பு, இன்னொரு பட்டை சேர்த்துக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணி இது மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள். உங்களுக்கு ஏற்ற எவ்வளோ காரம் வேணுமோ பாருங்கள். நான் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் போடுவேன். அப்புறம் தனியாத்தூள் 1 ஸ்பூன். இது போட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான். இது மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் நைஸாக. இப்போ மசாலாவை நைஸாக அரைச்சியாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் போட்டு கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் 2 தக்காளி பேஸ்ட் பண்ணி சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும். அந்த பச்சை வாசனை போட்டோம். இந்த ஸ்டேஜில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் அரைச்சி விட்டுருக்கேன். கொழும்பு கொதி வரட்டும், கடைசியாக முட்டை சேர்த்துக்கலாம். கொழும்பு நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ சிம்மில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். நம்மளோட முட்டை குழம்பு ரெடி. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்மளோட முட்டை குழம்பு ரெடி. நல்லா சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் குழம்பு. Thanks for watching my friends. Love you all. Bye.